ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 141 3வது வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகின்றோம். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். பாருங்க, சங்கீதக்காரன் தாவீது ஒரு ராஜா. அவர் எப்படி ஜெபிக்கிறார்னா, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். கேட்டு போடுங்க, என் வாய்க்கு என்ன செய்யுங்க, ஒரு வாட்ச்மேனை நிப்பாட்டுங்கன்றார். நம்ம நிறைய வேளைகள்ல நம்முடைய நாவின் வார்த்தைகள், வாயின் வார்த்தைகளை குறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வசனம் நமக்கு தெளிவாய் எச்சரிக்கிறது. ஏன்னா ஆண்டவரே நமக்கு சொல்லி இருக்கிறார். எப்படின்னா, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் சொல்றார். எப்படின்னு பாத்தீங்களா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு எச்சரிக்கிறபடியினால நம்ம இதே தாவீதோடு கூட சேர்ந்து நாமும் கூட என்ன செய்யணும்னா, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வைங்க, என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி எப்பயாவது ஜெபிக்க கூடாது. எப்பவுமே ஜெபிக்கணும், தினமும் ஜெபிக்கணும், ஒவ்வொரு செகண்டும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே இந்த வாயை நாம திறந்து பேசுகிறோம், பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதனால இது ஒரு ரொம்ப ஞானமான ஒரு ஜெபம். ஏன்னா உன் வாயின் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்றோ, உன் வாயின் வார்த்தைகளினாலே நீ குற்றவாளி என்றோ தீர்க்கப்படுவாய்ன்னு சொல்லி ஆண்டவரே சொல்லிட்டார். அப்ப நம்முடைய வாய் தான் நமக்கு ஆப்பு வைக்கிறது. நம்முடைய அப்ப வாயின் வார்த்தைகளை குறித்து மிகுந்த கவனமா இருக்கணும். வசனம் சொல்லுது, தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். தன்னுடைய வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான். சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லார். அப்படின்னு என்னன்னா, ரொம்ப பேசாத, அதிகமா பேசாத, எதையுமே குறைத்து பேச பழகு. உண்மையாவே ஊமையாய் இருக்கிற மனிதர்கள் பாக்கியவான்கள் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவன் தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தைகளையும் பேச போறதில்ல, பேச அவனாலையும் முடியாது. ஆனா நம்ம வாய் திறந்து இருக்கிறனால எதை வேண்டாலும் நம்ம என்ன செய்யலாம், பேசலாம்னு சொல்லி பேசினா கர்த்தர் சொல்லாரு, உன்னுடைய வாய் தான்ப்பா உனக்கு ஆப்பு வைக்குன்னு சொல்லாரு. அப்ப நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, உங்கள் வாயின் வார்த்தைகளிலே கவனமாக இருங்கள். சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாம போகாது. அப்ப நாம தினமும் ஜெபிக்கணும், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஒருவர் தன்னுடைய பேச்சை கட்டுப்படுத்த உதடுகளால் தவறான வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க கடவுள்கிட்ட வேண்டக்கூடிய ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். வார்த்தைகள்ல ஒரு கட்டுப்பாடு நமக்கு தேவை. உதடுகளின் பேச்சு என்ன செய்யுமா, வறுமையை மாத்திரமே தரும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கும். அதுல பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீ எதை பேசுறையோ அதை நீ பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லாரு. ஆண்டவர் சொல்லாரு, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மற்றவர்களுக்கு எது பிரயோஜனமாக அமையுமோ அந்த வார்த்தைகளையே, அவர்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே நீங்க என்ன செய்யுங்க, நல் வார்த்தைகளை நீங்கள் பேச பழகுங்கள். நல்லதை பேச உங்கள் வார்த்தைகளை, உங்க நாவை பழக்குங்க.
அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. அப்ப ஆண்டவர் இத சொல்றாருன்னா, இதுல ஆண்டவர் ஏதோ நமக்கு ஒரு கவனத்தை, ஒரு ஜாக்கிரதையை நமக்கு அவர் தெரிவிக்கிறார் என்பதை என்ன செய்யணும்னா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அதான் உண்மை. பாருங்க, 1 பேதுருல நம்ம பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்க்கிறோம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. நல்ல நாட்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சா, நீங்க ஜீவனை விரும்பினா, நீங்க எதை காக்கணும்னா சொல்றாரு, பொல்லாப்புக்கு தன் நாவை கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்கள் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப நல்ல நாட்கள், ஜீவன், ஆசீர்வாதம், நன்மை நமக்கு வரணும்னா நம்முடைய நாவின் வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். நாவின் வார்த்தைகளில ஜாக்கிரதையா இருக்க ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்னா, யாக்கோபு எழுதின புஸ்தகத்துல நமக்கு அவர் தெரியப்படுத்துகிறார். பாருங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 19வது வசனம், ஆகையால் என் பிரியமான சகோதரரே, கேட்கிறதுக்கு தீவிரமா இருங்க, ஆனா பேசுறதுக்கு என்ன செய்யுங்க, பொறுமையா இருங்க. பேசுறதுக்கு பொறுமையா இருங்க, கேட்க தீவிரமா இருங்க. எதை? தேவையில்லாத காரியங்களை கேட்கறதுக்கு இல்ல. பாத்தீங்கன்னா உலக சினிமா பாடல்களையோ, உலக மியூசிக்கையோ, அல்லது செல்போன்ல வரக்கூடியதான பலவிதமான ஷார்ட்ஸோட காரியங்களையோ, ஒரு தேவனுடைய புள்ள அக்கம் பக்கத்துல வரக்கூடியதான சத்தங்களையோ அல்ல. ஒரு தேவனுடைய புள்ள தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தன்னுடைய காதுகளை, தன்னுடைய செவிய ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும். பேசுறதுக்கு எப்படி இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும். அங்க யோபுவின் பொறுமையை குறித்து பார்க்கிறோம். அதே மாதிரி மோசையை குறித்து சொல்லும் போது, அவன் பூமியில எல்லா மனுஷரை பார்க்கிறோம், அவன் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பொறுமைய நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரிடத்துல கேட்டு நாம் இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பேசுறதுக்கு எப்படிங்க, பொறுமையா இருங்க. உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு சினிமாவுல பாடி இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கடைசியில நாவு, அவனுடைய வாழ்வை கெடுக்கக்கூடியதான நாவு. இந்த நாவினால ஒரு மனிதனை சபிக்கலாம், இந்த நாவினாலே ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கலாம், இந்த நாவினாலே ஒரு குடும்பத்தை கெடுத்து போடலாம். அப்ப நாவு என்கிறது ஒரு மிகப்பெரிய புல்லாங்கு நிறைந்த ஒரு ஆயுதம் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். அதுவும் நீதிமானுடைய நாவு, பைபிள் சொல்லுது, நீதிமொழிகள் புத்தகம் முழுவதும் பாத்தீங்கன்னா நாவை குறித்து அதிகமாய் பேசப்படுகிறது. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, ஆனா துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாதாம். நம்முடைய நாவு எப்படி இருக்கணுமா, சுத்த வெள்ளியாக இருக்க வேண்டும். அதுல கலப்படங்கள் இருக்கக்கூடாது, அதுல அழுக்குகள் இருக்கக்கூடாது, அதுல மாசான காரியங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு கத்துக்கிறார். பேச பொறுமையாயிருங்க. அப்புறமா சொல்லாரு, கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருங்கள். என்னங்க, கோபிக்கிறதுக்கு 3 விஷயங்கள் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி தர்றாரு. கேட்கிறதுக்கு தீவிரமாயிரு. தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவாக உன் காதுகளிலே நீங்கள் வாசித்து தியானித்து ஆராய்ந்து பிரசங்கங்கள் மூலமாக நீங்கள் கேட்பதற்கு தீவிரமா இருங்க. 3 நாள்
ஆண்டுடைய வசனத்தை கேட்பதற்காக பட்டினியாக கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரமா இருந்தாங்க. உற்சாகமா இருக்கீங்களா? அடுத்து கடவுளுடைய வசனத்தை பேதுரு சொல்லும் போது, ஆண்டவரே யாரிடத்திலே போவோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள நித்திய வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே என்று சொன்னான். அப்ப கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஒரு தேவனுடைய பிள்ளை தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோவிக்கிறதுக்கு தாமதமா இருக்கணும். பாருங்க, ஒரு சிறிய கோபம், மோசே கோபப்பட்டதனால அங்கே பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடக்கிறது. காயினுக்குள்ளாக இருந்ததான எரிச்சல், அங்கே கோபம் அங்க வந்ததனால அங்கே கொலை நடக்கிறது. அதனால நம்முடைய குடும்பங்கள்ல கோபத்துக்கோ எரிச்சல்களுக்கோ தேவையில்லாத வாயின் வார்த்தைகளுக்கோ நம்ம இடமளிக்கவே கூடாது. வசனம் சொல்லுது பாத்தீங்களா, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறதை போல இருக்கும். சண்டையின் ஆரம்பம் மதக பாத்தீங்கன்னா தண்ணியை கட்டி வைத்திருக்கிற பெரிய அணைக்கட்டுகள்ல இருந்து அதை திறந்து விடும்போது லேசா லேசா திறக்க ஆரம்பிப்பாங்க. அது எப்ப என்னைய கட்டி வச்சிருக்கிற அணை, அந்த தண்ணி எப்ப என்னை திறந்து விடுவேன்னு சொல்லி பாய்ந்து செல்வதற்கு அது ரெடியா ஆயத்தமா காத்திருக்கும். அந்த தண்ணி திறந்து விட்ட மாத்திரத்துல அப்படியே மலமலமலன்னு பாய்ந்து செல்லும். இதே மாதிரிதான் சண்டையோட ஆரம்பம் எப்படி இருக்குமா? ஆமா, மதக திறந்து விடுகிறத போல இருக்கும். எதுக்கு அதை அடையாளப்படுத்துகிறார் பாத்தீங்களா? அதனால விவாதம் எழும்புவதற்கு முன்பாக அதை விட்டு விடு அப்படி சொல்றாரு. உங்களுக்குள்ளாக சண்டைகளும் யுத்தங்களும் எதனால வருது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணத்தை உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா. சண்டைகள் என்பது, வாக்குவாதங்கள் என்பது, தர்க்கங்கள் என்பது என்னன்னா மாம்சத்தின் கிரியைகளிலே ஒன்று அப்படின்னு சொல்றார். அப்ப நமக்குள்ளாக சண்டைகளுக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இதுதான் வாயின் வார்த்தைகளுக்கான ஆரம்பங்கள். சண்டைகள், வாக்குவாதங்கள், எரிச்சல்கள், கோபங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளாக பெருக்கெடுக்க ஆரம்பிக்கும் போது, நமக்குள்ளாக வளரும்படியாக நாம அனுமதிக்கும் போது வாயின் வார்த்தைகள்ல கவனங்கள் என்ன செய்யணும்னா மாறி போயிடும். வாயில வந்ததெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிடும். பாத்தீங்களா, பதறி பேசினானா மோசே, பதறி பேசினான். அப்ப வாயின் வார்த்தைகளிலே பதட்டங்கள் நமக்கு இருக்க கூடாதுங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். என் சகோதரரே, யாக்கோபு 3, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகராகாதிருப்பீர்களாக. வாயில போதகம் பண்றது, அதிக ஆக்கினை அவங்களுக்கு தான் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய ஜாக்கிரதையை முதல்ல எங்க காண்பிக்கணும்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல, நம்முடைய நாவுல. அவர்களுடைய வசனம் சொல்லுது, அவருடைய உதடுகளின் பேச்சு அவர்களுடைய வாயின் பாவமாக இருக்கிறது. அவருடைய உதடுகளின் பேச்சு அவர்களினுடைய வாயின் பாவமாக இருக்கிறது. அதனாலதான் தாவீதோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே என்னுடைய உதடுகளின் பேச்சு, வாயின் வார்த்தைகளுக்கு நீ காவல் வைங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபிக்கணும். போதகராகாதீங்க. நாம எல்லாருமே ரொம்ப விஷயங்கள்ல, அநேக விஷயங்கள்ல நம்ம தவறுகிறோம். அதனால ஒருத்தன் சொல் தவறாதவனா இருந்தா அவன் பூரண புருஷனோ தன் சரீரம் முழுவதையும் அடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனா இருக்கிறான்னு சொல்றாரு. நம்ம நிறைய வேளைகள்ல சொல் தவறிடுறோம். ஒரு சொன்னோம்னா, ஆணையிட்டோம்னா அந்த ஆணையிட்டதை நிறைவேற்றுறது கிடையாது. நிறைய பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசுறது. பொய்யான வாக்குறுதிகளை கொடுக்க கூடாது. என்னைக்குமே உன்னை சொன்னா அதை செய்து விட வேண்டும். இல்லைன்னா நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல அது சொல்லப்படக்கூடாது. சில பொருத்தனை செய்திருவாங்க வாயில, அந்த பொருத்தனையை நிறைவேற்ற மாட்டாங்க. அதை செய்வேன், இதை செய்வேன்னு சொல்லிடுறது. ஆண்டவர் சொல்லாரு, கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழை இல்லாத மேகத்திற்கு
சரின்னு சொல்றார் ஆண்டு. மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரியா. நம்முடைய வாயின் வார்த்தைகள் காற்றை போல இருக்கக்கூடாது, அதுல பிரயோஜனம் இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் நன்மைகள் நிறைந்ததா இருக்கணும், மற்றவருடைய வாழ்க்கைக்கு நன்மையை கொண்டு வருகிறதாக இருக்க வேண்டும். அதனால நீங்க உங்க வாயை திறந்து ஒவ்வொரு முறையிலும் பேசும் போதெல்லாம் நான் எதை பேச போகிறேன், வசனம் சொல்லுது, நிதானமாய் பேசுகிறவனிலே ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நிதானமா பேச ஆண்டவரே எனக்கு கற்று தங்கப்பா, நிதானமா பேச எனக்கு ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா. வசனம் சொல்லுது, கடுஞ்சொற்கள் கோபத்தை எழுப்பும். கடுஞ்சொற்கள் கோபத்தை எழுப்பும். கோபம் வர்றது எதனால? கடுஞ்சொற்கள் கோபத்தை எழுப்பும். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்கள், இன்னொரு வார்த்தை இருக்கு, பட்டய குத்துக்கொள்ள போல பேசுகிறவர்களும் உண்டு. ஆனா நீதிமானுடைய உதடுகளோ அநேகரை போஷிக்கும். பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களும் உண்டு. நீதிமானுடைய உதடுகள் எதை பேசணும்னு அறியும், அநேகரை போஷிக்கும். நீதிமானுடைய நாவு ஔஷதம் அப்படின்றார் ஆண்டவர். அப்படின்னா என்னன்னா, மற்றவருடைய மனங்களை புண்படும்படியாய் பேசாமல் அவருடைய மனதினுடைய காயங்களை ஆற்றும்படியாய் பேசக்கூடிய வார்த்தைகளை பேசுங்கன்னு கர்த்தர் நமக்கு கற்றுக் பாருங்க. ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். இங்க பூரண புருஷனே இல்ல. அதனாலதான் என்ன செய்ய, அநேக போதகர்கள் ஆகாதீங்க அப்படின்றாரு ஆண்டவர். போதகர் ஆகாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எல்லாருமே பைபிளை தூக்கிட்டு யாரெல்லாம் பைபிள் வாசிக்கிறாங்களோ இன்னைக்கு எல்லாருமே போதகர். ஆனா அதிக ஆக்கினை வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வார்த்தையை பாருங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் எங்க கடிவாளம் போடணும்னு சொல்றாரு ஆண்டவர். எங்க? வாயில போடு. உன் கடிவாளத்தை உன் வாயில போட்டுக்க அப்படின்றாரு ஆண்டவர். குதிரைகள் கீழ்ப்படியணும்னு சொன்னா அதோட வாய்களிலே கடிவாளம் போட்டு அவருடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துறோம். கப்பல்களை சரியாய் நடத்தணும்னு சொன்னா அதற்கு ஒரு சிறிய, அவ்வளவு பெரிய கப்பல், ஆனா பெரிய பாத்தீங்கன்னா இருக்கிறதே ராட்சத கப்பல்கள் எல்லாம் உண்டு, டைட்டானிக் கப்பல் மாதிரி. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சிறிய சுக்கான் தான் போட்டிருப்பாங்க. சுக்கான்னா நினைச்சிடக்கூடாது சுக்காங்கல்லு போல அப்படின்னு. சுக்கான்னா அதை சரியாய் திருப்பி நடத்துவதற்கான கருவி. பாருங்க, சிறிய சுக்கானாலே அது திருப்பப்படும் அப்படின்றார் ஆண்டவர். நாக்க குதிரைகளின் கடிவாளத்துக்கு ஒப்பிடுகிறார் ஆண்டவர். சிறிய சுக்கானுக்கு பெரிய கப்பல், ஆனா அதுக்குள்ள இருக்கிற சிறிய சுக்கான் தான் அந்த நாக்குன்னு சொல்றார் ஆண்டவர். திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறியவயமா இருந்தோம். நாக்கு என்னத்தை செய்தான்? பெருமையானவைகளை. உற்சாகமா கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. நீங்க உற்சாகமா இருந்தா தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை உற்சாகமா கொடுக்க முடியும். சிறிய அவயவம் பொறுமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய அவயவம், சிறிய நெருப்பு, சிறிய சுக்கான். சிறிய சுக்கான் கடிவாளம் போடப்பட வேண்டிய ஒரு இடம் எது? நாக்கு. சொல்லுங்க, நாக்கு. ஸ்தோத்திரம். அங்க கடிவாளத்தை போற்றணும். நம்முடைய வாசிங்கப்பா, அப்படியே அதே வாசிங்க, அதே வார்த்தைய. நாவும் சிறிய நெருப்பு, எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிற பெரிய ஒரு வனாந்தரம், பெரிய ஒரு வனாந்தரம் காடு. அதுல ஒரு சின்ன ஒரு நெருப்பு போட்டோம்னு வச்சுக்கோங்க, லேசா இவ்வளவுகானு போதும், போட்டோம்னா போதும்.
அவ்வளவு பெரிய காட்டையும் அதில் இருக்கிற விலங்குகள், ஜீவராசிகள், பறவைகள் எல்லாவற்றையும் என்ன செய்யுதுன்னா எரித்து போடுங்க. என்னையா இவ்வளவு பெரிய காடு, ஆனா சிறிய நெருப்பு அவ்வளவு பெரிய காட்டையும் கொளுத்தி விட்டது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேரு பாத்தீங்கன்னா விமானங்களையும் ஹெலிகாப்டரையும் பாத்தீங்கன்னா நிறைய தண்ணியை ஊற்றி அணைக்கக்கூடியதான வாகனங்களையும் அணைத்து கொண்டு வந்து அந்த பெரிய காட்டை பல நாட்கள் போராடி அணைக்கிறார்கள். நல்லா கவனிங்க, நம்ம வாய்க்குள்ள இருக்கு பாருங்க இந்த நாக்கு, சிறிய நெருப்பு. என்னது? சிறிய நெருப்பு. அந்த சிறிய நெருப்பை நீ சரியா பயன்படுத்தலன்னா வாழ்க்கை கருப்பா மாறி. ஆமா, அடுத்த வார்த்தையை பாருங்க, நாவும் நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த, அது ஒரு உலகமா? அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களிலே நாக்கு முழு பாருங்க, நாக்க சரியாய் பயன்படுத்தாவிட்டால் நம்முடைய சரீரம் முழுவதும் கரைப்படுமா? ஆயுசு நாட்கள் அது சாப்பிட்டுன்றார் ஆண்டவர். அடுத்து அது நாவின் வார்த்தைகளினாலே ஒரு மனிதனுடைய வாழ்நாட்கள் நரகத்துக்குள்ளாய் தள்ளப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நாவும் நெருப்புத்தான். அது அநீதி நிறைந்த உலகம். அநீதி நிறைந்த உலகம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. அது நரக அக்கினியினாலே அது கொளுத்தப்படுகிறதாக இருக்கிறது. ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுது. அப்படின்னு என்னன்னா, நம்ம ஆயுள் சக்கரம் இருக்குல்ல, அது அப்படியே சொல்லண்டுகிட்டே இருக்கு. ஆயுள் சக்கரம் 1வது வயசு, 2வது வயசு, 3வது வயசு அப்படின்னு அப்படியே சொல்லண்டுகிட்டே இருக்கான். ஆனா நம்முடைய வாயின் வார்த்தைகள் சரியா இல்லாம போனா, இந்த நாவின் வார்த்தைகள் அந்த ஆயுசு சக்கரத்தை அதுவே கொளுத்தி விட்டு எரிய வச்சிருச்சுன்னா ஆயுசு காலம் அப்படியே புஷ்னு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு. அதோட போனா பரவாயில்ல, அது என்ன செய்யுதுன்னு சொன்னா நரக அக்கினிக்குள்ள அது தள்ளப்பட்டு விடுகிறது என்று பார்க்கிறோம். அதனாலே இந்த வார்த்தைகளை கேட்கின்ற அருமையானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகளிலே நாம் கவனமாக இருக்க ஆண்டவரிடத்திலே கிருபையை கேட்போம். சங்கீதக்காரன் தாவீதோடு கூட சேர்ந்து, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி என்ன செய்வோம்? நம்ம செபிப்போம். வசனம் சொல்லுது அடுத்த வார்த்தையில, சகல விதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், இவைகளின் சுபாவம் எல்லாம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டது உண்டு. ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யானையவே அடைக்கிறான். சிங்கங்களை கூட பிடிச்சு கொண்டு வந்து என்ன செய்யறான்? அடைச்சிடறான். ஆனா நாக்கு அந்த அடுத்த வார்த்தையை பாருங்க, அதை ஃபுல்லா படிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஐயோ, அது அடங்காத புல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம். விஷத்தை கக்கி விட்டு போயிறாங்க இல்ல? உன் நாக்க பத்தி கவனமா இரு. யாராவது வந்து என்னைய கேட்டா, இது வந்து கொல்லிவாய் பிசாசு. என்னது? நாவு விஷம் நிறைஞ்சதுன்னு சொல்லாரு பாருங்க கர்த்தர். அது அடங்கவே அடங்காதான், அடங்காத புல்லாங்குள்ளது. அப்ப அடங்காததை அடக்குகிறவர் யார்? அதனாலதான் ஏசாயாவுக்கு ஆண்டு தரிசனம் கொடுத்த போது நீங்க ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்ப்பீங்கன்னா, அங்க ஐயோ ஆண்டவரே, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படின்னு ஏன் சொன்னா தெரியுமா? என் வாயின் வார்த்தைகள் சரியில்லைப்பா, என் உதடுகளின் பேச்சு சரியில்லைப்பா, என் வாயின் வார்த்தைகள்ல கொஞ்சம் கூட உனக்கு பிரியமானதா இல்ல ஆண்டவரே அப்படின்னு ஏசாயா கதறினார். அதனாலதான் அங்க தேவதூதன் வந்த உடனே பலிபீடத்தினுடைய அந்த நெருப்பை எடுத்து முதல்ல செய்ய வேண்டிய சுத்திகரிப்பு எங்கன்னா வாயில, முதல்ல செய்ய வேண்டிய சுத்திகரிப்பு உதடுகள்ல.
அவன் உதட தொட்டு, இதனாலே இந்த பலிபீடத்தினுடைய நெருப்பினாலே உன்னுடைய அக்கிரமம் நிவர்த்தியானதுன்னு சொன்னாரு. உன் அக்கிரமம் நீங்கி நிவர்த்தியானது. பலிபீடத்தினுடைய நெருப்பு மட்டும்தான் நம்முடைய நாவை, நம்முடைய உதடுகளை சுத்திகரிக்க முடியும். அந்த பலிபீடத்தினுடைய நெருப்பு தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 120 பேர் மேல் வீட்டறையில கூடியிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கி என்ன பண்ணாரு? அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஏன் நாக்க காமிச்சாருன்னா, இனிமே உன் நாவை நான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் பலிபீடத்தினுடைய நெருப்பாக இருக்கிறார். அவருக்கு நம்முடைய நாவை, நம்முடைய உதடுகளை நாம் ஒப்படைக்கும் போது, அர்ப்பணிக்கும் பொழுது அதை அவர் சுத்திகரிக்கிறார். அதுல தேவையில்லாத காரியங்களை அவர் வேறு பிரிக்கிறார். அதான் எரேமியாவுக்கு சொல்லும் போது, நீ உன்னுடைய வாயிலிருந்து தீர்ப்பானதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய்ன்னு சொன்னார். தீர்ப்பான காரியங்கள் நம்முடைய வாயிலிருந்து பிரித்தெடுக்கப்பட வேண்டும். கெட்ட வார்த்தைகள், வீண் வார்த்தைகள், பெருமையானவைகளை பேசுகின்ற வார்த்தைகள், அகந்தை நிறைந்த வார்த்தைகள், மேட்டிமையான வார்த்தைகள், பிறரை சபிக்கின்ற வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து பிரித்தெடுத்து அகற்றப்பட்டு அசுத்தம் நீக்கி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அதை சுத்திகரிப்பவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவருக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். யானையவே சொன்ன மாதிரி மனுஷன் அடைக்கிறான். பெரிய திமிங்கலங்களை கூட பாத்தீங்கன்னா மனிதர்கள் பிடித்து விடுகிறார்கள். ஆனா இந்த சிறிய நாக்க ஒரு மனுஷனும் அடக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். அடக்க முடியாதத அடக்குகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ள வந்தா முதல்ல கர்த்தர் அவன் வாழ்க்கையில அவன் வார்த்தையத்தான் மாத்துவார். அவன் நாவத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். அதனாலதான் சொல்றாரு, அடுத்து வாசிக்கும் போது தெரியும். வாசிங்க. அதனாலே நாம் பிதாவாகிய இந்த நாட்களாலே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை சபிக்கிறோம். கணவன் மனைவியை சபிக்கிறார், மனைவி கணவனை சபிக்கிறார், பெற்றோர் பிள்ளைகளை சபிக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை சபிக்கிறார்கள். ஒரு மனிதன் வேலை செய்கிற இடங்கள்ல சில மனிதர்களை சபிக்கிறான். சபிக்கிற வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தினால நாம் அகற்ற வேண்டும். அல்லேலூயா. 1 பேதுருல வாசிக்கிறோம், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் என்று அறிந்து நீங்கள் ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வாதத்தை நீ என்னை பேசுனா நீ இப்படி ஆயிருவ. இந்த இடத்துல நம்ம எப்படி நம்மளை மாத்திக்கிறோம்னா, நான் நீதிமான் அப்படின்ற நிலைமையில நிக்கிறோம். அப்ப தாழ்மையான சிந்தையை நம்ம என்ன செய்யணும்? நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்துல குறைவுகள் உண்டப்பா, என்னிடத்துல தவறுகள் உண்டப்பா, என்னிடத்துல ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் உண்டு, ஆண்டவரே என்னை மாற்றும் என்று ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்னா நம்ம மன்றாட வேண்டும். இதைத்தான் சொல்லாரு, சபிக்கிறோம். அதனாலே ஒரு மனுஷனை சபிக்கிறோம், அதனாலேயே பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது, புறப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். என் சகோதரரே, இப்படி இருக்க ஆகாது, இப்படி இருக்க கூடாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து இருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? அத்திமரம் ஒலிவ பழங்களையும் திராட்சை செடி அத்தி பழங்களையும் கொடுக்குமாப்பா? அப்படியே ஓப்பான நீரூட்டு தித்திப்பான ஜலத்தை கொடுக்காதே. நாம தித்திப்பான ஜலத்தை கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள், நாம் திராட்சை பழங்களை கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள், நாம் ஒலிவ பழங்களை கொடுக்க அழைக்கப்பட்டவர்கள்.
நாம் முச்செடிகள் அல்ல, நாம் தேவதாரு விருட்சங்கள், கர்த்தர் நாட்டின சந்தன மர விருட்சங்கள். ஆமென். அவர் நாட்டின அத்தி மரங்கள். இதை புரிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே அவன் காண்பிக்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய கிரியைகளை நல்ல நடக்கையின் மூலமாக நாம் காண்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதே நீங்க அதிகாரத்தை முழுமையுமாய் நீங்கள் படித்து பாருங்க. இருதயத்துக்குள்ள கசப்புகள் இருக்கக்கூடாது, விரோதங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்னா நீங்க பெருமை பாராட்டக்கூடாது, சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு கர்த்தர் நமக்கு சொல்லித்தரார். நிறைய வேளைகள்ல நம்முடைய வாயின் வார்த்தைகள்ல பொய்கள் கலந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லாரு, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதுக்கு மிஞ்சினது தீமையினால உண்டாயிருக்கும். பொய் சொல்லாமலும் இருங்கள், உண்மையை மாத்திரம் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகம் இருக்கும், அங்க சகல துர்ச்செய்களும் இருக்கும் சொன்னார் ஆண்டவர். வைராக்கியமும் விரோதமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது, கலகம் இருக்கக்கூடாது, துர்ச்செய்கைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஜென்ம சுபாவத்துக்குரியதான பேய்த்தனத்துக்கு அடுத்ததான காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்னு கர்த்தர் சொல்லாருன்னா, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. நமக்குள்ள நாம பேசக்கூடிய பயன்படுத்தக்கூடியதான வார்த்தைகள் சமாதானம் நிறைந்ததாக, பிறரை ஆறுதல் படுத்தக்கூடியதாக, பிறருடைய மனதை காயப்படுத்தாமல் அவர்களுடைய மனதை ஆற்றக்கூடியதான ஔஷதம் நிறைந்ததாக நாம் பேசும்போது நம்முடைய குடும்பங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அதனால ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்போம், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். கர்த்தர் தாமே அப்படியே நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். God bless you.